சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக குழந்தைங்க மட்டன் தம் பிரியாணி கேட்டிருந்தாங்க. சிலிண்டர் காலியானதுனால இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் பண்ணியிருந்தேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? புதினா, கொத்தமல்லி, முந்திரி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே அரைச்சிக்கோங்க. 1/2 கிலோ மட்டன், கொஞ்சமாக உப்பு, தனி மிளகாய் தூள், அரைச்ச மசாலா, கெட்டியான தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 வெங்காயம், 2 தக்காளி பழம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே 1 மணி நேரம் ஊற விட்டுருங்க. எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ஆன் ஆனதுமே வார்ம் மோடுக்கு வந்துடும். இந்த பாத்திரத்தை தூக்கி உள்ளே வச்சுட்டு குக் மோடு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மட்டன் கொதி வந்ததுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்த்துட்டு மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓரமாக வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி அப்ளையன்சஸ்லேருந்து வாங்கியிருந்தேன். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் கூட 2 ஸ்டீல் பாத்திரம் கொடுத்துருக்காங்க. மெஷரிங் கப், ஸ்பேச்சுலா, ஸ்டீம் பண்ணுற பிளேட்டுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. குக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. செகண்ட் டைம் குக் பண்ணுற சுத்தமாக அடி பிடிக்கவே இல்லை. 80% நல்லா வேக வச்சு வடித்து வச்சிருந்தா பாஸ்மதி அரிசியை வேக வச்ச மட்டன் கூட சேர்த்துட்டு நல்லா தம் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அட்டகாசமான உதிரியான டெக்ஸ்டரில் பிரியாணி ரெடி. உங்களுக்கு சூடாகவே இருக்கணும்னா வார்ம் மோடில் செட் பண்ணிவிடுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே.